நமது லலிதாம்பிகை யோகபீட ட்ரஸ்ட் சார்பாக இந்த 2020 ராகு கேது பெயர்ச்சியாக இருப்பதால் ராகு கேது பெயர்ச்சி மகா யாகத்தை மிக சிறப்பான முறையில் அனைவரும் அவரவர்கள் இல்லத்தில் இருந்தபடி தரிசிக்க ஆன்லைன் மூலமாக யாகத்தை செய்வித்து தரிசிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஏற்பாடுகளை செய்திருப்பவர் நமது லலிதாம்பிகை யோகபீட ட்ரஸ்டினுடைய நிறுவர் திரு குருஜி துரை சிவாச்சாரியார் அவர்கள் சார்பாக இந்த யாகமானது நடைபெறுகிறது. இந்த யாகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு யாகம். நம்ம எல்லாரும் அவசியம் கலந்துக்க வேண்டிய ஒரு யாகம். ஏன்னா இந்த மாதிரி லோகத்துல இன்னைக்கு நிறைய கஷ்டம் இந்த ராகு கேதுனால முக்கியமா ஏற்பட்டிருக்கு. கொரோனா அப்படின்ற அந்த கஷ்டம் அது எல்லாருக்குமே தொலைஞ்சு போகணும்னு ஒரு வேண்டுதலும், நமக்கும் எவ்வளவோ பிரார்த்தனைகள் இருக்கு. அந்த பிரார்த்தனைகளை எல்லாம் இந்த ராகு கேது பகவான் தரணும்னு வேண்டியும் இந்த ராகு கேது பெயர்ச்சி மகா யாகத்தை செய்யலாம்னு நமது குருஜி துரை சிவாச்சாரியார் அவர்கள் நமது லலிதாம்பிகை யோகபீட ட்ரஸ்ட் சார்பாக ஏற்பாடு செய்துள்ளார். இந்த லலிதாம்பிகை யோகபீட ட்ரஸ்ட் அப்படின்றது நிறைய தர்ம காரியங்கள் பண்ணியிருக்காங்க. நம்ம லலிதாம்பிகை ட்ரஸ்ட்ல அவ்வளவு தர்ம காரியங்கள். ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் குரு பெயர்ச்சி யாகம், அது மாதிரி இந்த ராகு கேது பெயர்ச்சி யாகம், அதே போல சனி பெயர்ச்சி மகா யாகம். அந்த யாகம் செய்யறதோடு மட்டும் இல்லாம அந்த யாகம் செய்யற வேளையில் அந்த நேரத்தில் சமூக துண்டாக வைத்தியசாலை அமைத்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்றது, கண் சம்பந்தப்பட்ட ஒரு யாகத்திற்கு ஒரு தர்ம விஷயங்கள், கண் சம்பந்தப்பட்டவங்க யாரா இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 22 ஆண்டுகளாக ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் நடைபெறுவது நமது லலிதாம்பிகை யோகபீட ட்ரஸ்ட் சார்பாக இந்த யாக விழாக்கள், பெயர்ச்சி யாக விழாக்கள். நம்ம லலிதாம்பிகையினுடைய அனுகிரகம் வடமேச்சூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான கஷேத்திரத்துல அம்பாள் இருக்கா, திண்டிவனத்துக்கு அருகாமையில. அந்த வடமேச்சூர் லலிதாம்பிகையினுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்றதுக்காகவே அந்த அம்பாளுடைய உத்தரவு கிணங்க ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளாக இடைவிடாது தொடர்ந்து நடத்தி வரும் இந்த யாகம் இந்த ஆண்டும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த யாகத்தை பத்தி பின்வர நமது குரு துரை சிவாச்சாரியார் அவர்கள் நமக்கு எடுத்து சொல்ல போறாங்க. இந்த யாகத்தினுடைய சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு ஒரு ராசிக்கும் அந்த கிரக சக்திகள் எந்த இடத்துல இருக்காங்க, என்ன பலன் தருவாங்க அப்படின்றத சொல்ல போறாங்க. அதையும் நம்ம பின்னாடி கேட்க போறோம். இப்போ இந்த யாகத்தினுடைய மகத்துவம் அவ்வளவு பெரிய மகத்துவம். இந்த யாகத்துக்கு ரொம்ப பெரிய முக்கிய குருமார்கள், முக்கிய பிரமுகர்கள், ஆஸ்தீக அன்பர்கள் இவங்க எல்லாருமே வர வச்சிருக்காங்க. இதெல்லாம் கூட இப்ப நாங்க அந்த போட்டோ பதிவுல போட்டு இருக்கோம் பாருங்க. அவெல்லாம் ரொம்ப முக்கியமா அவ்வளவு மக்கள் சிறப்பாக நடந்த யாகம். இப்போ இந்த கொரோனா சூழ்நிலை, கொரோனான்ற அந்த சங்கடம் இருப்பதனால அரசாங்கத்தின் உத்தரவு படி இந்த யாகத்தை நம்ம நடத்துறோம். அதாவது யாருக்கும் எந்த பங்கம் இல்லாமல், தொந்தரவு இல்லாமல் அரசாங்கம் விதித்த விதிப்படியாக 5 to 10 நபர்களுக்குள்ளாக மட்டுமே அமர்ந்து இந்த யாகத்தை செய்ய போறோம். அற்புதமான வேத விற்பனர்கள்லாம் வரப்போறா. வேதம் 4 மெய்ப்பொருளாவதுன்னு வேதத்துக்கு அவ்வளவு சிறப்பு. அப்பேற்பட்ட வேத விற்பனர்களை எல்லாம் நம்ம குருஜி துரை சிவாச்சாரியார் அவர்கள் அழைத்து அவர்கள் தலைமையிலே இந்த யாகத்தை நடத்த போறாங்க. இதை நாம எல்லாருமே பார்க்கணும், தரிசனம் பண்ணணுன்றதுக்காகவே லைவ் டெலிகாஸ்ட் செய்யலாம் அப்படின்றதுக்கும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அதனால அதையும் நாம எல்லாரும் வீட்டுல இருந்தபடியே தரிசிக்கலாம். இந்த யாகத்துல கலந்துக்கணும் அப்படின்றவங்களுக்கு ரூபாய் 500 அப்படின்ற அந்த கட்டணம். நம்ம கொடுக்கிற 500ன்றது ஒரு சாதாரண விஷயமா தான் இருக்கலாம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில. ஆனா நம்ம ஒரு யாகத்தை செய்யணும் அப்படின்னா கம்மி அந்த யாகத்திற்குண்டான ஏற்பாடுகள் அத்தனையும் நம்ம செஞ்சு செய்யணும் அப்படின்னா நம்ம வீட்டுல நம்ம தனிப்பட்ட முறையில சின்னதா ஒரு ஹோமம் செய்யணும்னாவே நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 8,000 to 10,000 ரூபாய் வரைக்கும் செலவு ஆகலாம். ஆனா இங்க நம்ம லலிதாம்பிகை யோகபீட ட்ரஸ்ட் சார்பாக செய்யக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி யாகம் மிக பிரம்மாண்டமான யாகம். இது உலகத்திற்கே கஷ்டம் தொலையணும், நம்ம ஒத்தொத்தருக்கும் தனிப்பட்ட கஷ்டம் தொலையணும்ன்றதுக்காக செய்யக்கூடிய யாகம் இது. அதனால நம்மளால முடிந்த ஒரு உதவி தொகைன்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த 500 நம்ம செலுத்தி அந்த 500 ரூபாய்க்கு நம்ம குடும்பத்தார் அத்தனை பேருடைய சங்கல்பமும் செய்விக்கப்படும். அதுவும் அந்த லைவ் டெலிகாஸ்ட்லயே எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருடைய சங்கல்பமும் பெயர், நட்சத்திரம், கோத்திரம் எல்லாம் சொல்லி சங்கல்பம் பண்ணுவா அவ குடும்பத்துக்கு. அதுக்கு தனியா ஜிபே வசதி, பணம் கட்டுவதற்கு. அது மட்டும் இல்லாம வங்கி கணக்கினுடைய விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. பேங்க் டிரான்ஸ்பர் பண்ணலாம், ஜிபே பண்ணலாம்.
அந்த யாகத்தை நேரடியா பார்க்கும் பொழுது அந்த சங்கல்பம் நேரம் தனியா நமக்கு கொடுப்பாங்க. அந்த நேரத்துல எல்லாருடைய பெயர் நட்சத்திரமும் சங்கல்பம் செய்யப்படும். அந்த ஜிபே நம்பருக்கு வந்து அவங்க பணம் கட்டிட்டு அந்த ரசீதையும் அவரவர்களுடைய கோத்திரம், பேர், நட்சத்திரம், அவர்கள் குடும்பத்தார் விவரங்கள், அந்த பெயர் நட்சத்திர விவரங்களை அதுக்கு நீங்க அனுப்பிச்சுட்டேன்னா போறோம். ரொம்ப பிரம்மாண்டமான முறையில இந்த யாகத்தை செய்யலான்னு நம்ம குருஜி திட்டமிட்டு இருக்கார். பகவானுடைய அனுகிரகத்துல பிரம்மாண்டமா நடக்கணும். ஒவ்வொரு ஆண்டும் செய்விக்கின்ற நமது லலிதாம்பிகா யோகபீட ட்ரஸ்ட் சார்பாக இந்த யாகத்தில் பல முக்கிய அன்பர்கள் கலந்துட்டு இருக்காங்க. நம்ம மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுடைய ஸ்தாபகர் அன்னார் ஆதிபராசக்தி அடிகளார் அவர்களுடைய இளைய மகனான திரு கோபா செந்தில்குமார் ஐயா அவர்கள் கலந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நமது சென்னை நங்கநல்லூர்ல காமாட்சி பீடம் இருக்கு. அந்த காமாட்சி பீடத்தினுடைய ஸ்தாபகர் காமாட்சி சுவாமிகள் அந்த யாகத்துல கலந்துட்டு இருக்காங்க. அதே போல எல்லா வித மங்களங்களையும் நமக்கு தரக்கூடிய பாரத்வாஜேஸ்வரர் ஆசிரமம் அம்பத்தூர் கள்ளிக்குப்பம், அந்த பாரத்வாஜேஸ்வரர் ஆசிரமத்தினுடைய ஸ்தாபகர் அந்த சுவாமிகள் பாரத்வாஜ சுவாமிகள் அந்த யாகத்துல கலந்துட்டு சிறப்பிச்சிருக்காங்க. ஒரு வாட்டியும் ஒரு அன்பர்கள் அந்த யாகத்துல கலந்துட்டு நமக்கு வந்து கௌரவிச்சிருக்காங்க, ஆசி கொடுத்திருக்காங்க. ஒரு குருநாதர்களும் நம்ம குருஜி துரை சிவாச்சாரியரோட சேர்ந்து அவங்களும் நமக்கு குரு ஆசீர்வாதமா கொடுத்திருக்காங்க. அதே போல நமது தீநகர் சட்டமன்ற தொகுதி திரு எம்எல்ஏ ஐயா சத்யா ஐயா அவர்களும் அந்த யாகத்துல சிறப்பா கலந்துட்டு அவங்களுடைய பங்கை கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் நாங்க அந்த புகைப்படமா அதுல சேர்த்திருக்கோம். இதே மாதிரிதான் இந்த வாட்டி யாகம் நடக்க போறது. ஆனா இந்த யாகத்துல நம்ம யாரும் கலந்துக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அந்த வருத்தம் இருக்கக்கூடாதுன்னு எல்லாருக்கும் ஆன்லைன்ல நேரடியாக தரிசனம் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் பணம் கட்டி எங்களுக்கு வந்து அந்த ரசீது அமைச்சு அந்த நட்சத்திர கோத்திரங்கள்லாம் அந்த லலிதாம்பிகை யோகபீட ட்ரஸ்ட்ல சேர்க்கிறாளோ அவ அத்தனை பேருக்குமே அந்த லிங்க் அனுப்பப்படும். அந்த லைவ் டெலிகாஸ்ட் லிங்க் அனுப்பப்படும். அந்த லிங்கை டச் பண்ண உடனே அதை தொட்ட உடனே அவங்க எல்லாருக்குமே வந்து லைவ் டெலிகாஸ்ட் பார்க்கலாம். எல்லாருமே அவங்க இல்லத்திலிருந்து நடக்கும் யாக நிகழ்வை நேரடியாக தரிசிக்கலாம். பகவானுடைய அருளை நேரடியாக பெறலாம். நவநாகரிக யுகத்துல பல நவ காரியங்களையும் புதிய காரியங்களையும் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு லோகமும் தர்மத்தை அடையணும். நாம எல்லாரும் கட்டத்தை தொலையணும்னா நாம எல்லாரும் இந்த யாகத்துல கலந்துக்கணும். பகவானுடைய அருள் எல்லாருக்குமே கிடைக்கணும். நமக்கு மட்டும் இல்ல, உலக மக்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும், நமக்கும் கிடைக்கணும்னு அம்பிகைய பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அனைவரும் யாகத்தில் தவறாது கலந்து கொள்ளுங்கள். எல்லா விதமான மங்களத்தை பெறணும்னு கேட்டுக்கிறோம். இதை தொடர்ந்து இப்ப நம்ம குருஜி துரை சிவாச்சாரியார் அவர்கள் இந்த ராகு கேது பயிற்சி, ராகு கேது அப்படின்ற சக்திகளை பத்தி சொல்ல போறாங்க. அவர்களை நேர்காணலாக அவர்களுடைய மகனாரும் அந்த லலிதாம்பிகை யோகபீட ட்ரஸ்ட் ஸ்தாபகருடைய இளைய பட்டமாகவும் இருக்கக்கூடிய திரு சங்கர் சிவாச்சாரியர் அவர்கள் கேள்வி எழுப்ப அதற்கு குருஜி அவர்கள் நமக்கு தேவையான பதில்களை கொடுக்க போறாங்க. அதே மாதிரி 12 ராசிகளுக்கும் 9 கிரகங்களால் எந்த மாதிரியான சங்கடங்கள் இருக்கும், சங்கடங்கள் இருக்காது அப்படின்ற அந்த தெளிவுரையும் கொடுக்க போறாங்க. நமக்கெல்லாம் எவ்வளவோ நேர கால கட்டாயங்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் இந்த நேரத்தில் இதெல்லாம் நம்ம கேட்டு நாமும் பயனடையணும், உலக மக்களும் பயனடையணும்னு கேட்டுக்கிறோம். எல்லாருமே இதை கேளுங்க. எல்லாருக்கும் எல்லா மங்களங்கள் கிடைக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.